Hi friends and viewers, welcome to Bald Nachi's YouTube channel. நான் தான் உங்க Chef Nachi. நம்ம இன்னைக்கு ஒரு அருமையான ஒரு கபாப் பார்க்க போறோம். என்னன்னா தாங்கடி கபாப். இது வேற ஒண்ணும் இல்ல, சிக்கன் காலை வச்சு செய்ய போற ஒரு கபாப். இது ரொம்ப சூப்பரான கபாப். இது லைக் பெரிய பெரிய ஸ்டார் ப்ராப்பர்ட்டிஸ்ல எல்லாம் ஒரு கபாப் வெரைட்டிஸ்ல ஒரு ஹை செல்லிங் ஆன ஒரு கபாப். இதை வீட்டிலேயே அந்த ருசி மாறாம அந்த ஃப்ளேவர் மாறாமல் ஒரு ரெஸ்டாரண்ட் அப்பீல்லையே வீட்டில் எவ்வளோ ஈஸியாக செய்யலாம் அப்படிங்கிறது தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்களா, இது முழு பேர்ட் சிக்கன். இந்த மல்லாக்கப்படுத்திருக்க பேர்டை இப்போ நம்ம துவம்சம் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கபாபுக்கு நமக்கு கால் மட்டும்தான் தேவை. ஸோ இந்த அதாவது லெக் பார்ட்டு, இந்த தை பார்ட், தொடப்பகுதி, இந்த கால், இது மட்டும்தான் நமக்கு தேவை இந்த கபாபை பொறுத்தவரையும். இந்த ஃபுல் பேர்டு எதுக்குன்னா, நான் அடுத்தடுத்தாப்பில் ஒரு ஆந்திரா சிக்கன் ஸ்பெஷல் பிரியாணி ஒன்று காமிக்க போகிறேன், இன்னொரு வெரைட்டி கபாப் ஒன்று காமிக்க போகிறேன். ஸோ அதனால் நான் ஃபுல் பேர்டாக வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த தாங்கடி கபாபை பொறுத்தவரையும் எல்லா ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே நாங்கள் அந்த லெக் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த லெக்கை நம்ம வெட்டி எடுத்துடலாம். மிச்சத்தை நான் அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த பிரியாணி கபாபெல்லாம் வரப்போகுது. ஸோ ஃபஸ்ட்டு தாங்கடி கபாபுக்கு இதை வெட்டி எடுத்துடலாம். இந்த காலில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கேஷஸ், அதாவது அங்கங்கே வெட்டி விட போகிறோம். எதுக்குன்னா, நம்ம இப்போ மசாலா போட்டு இதை பெரட்ட போகிறோம். பெரட்டி இது ஓவர் நைட் விடணும். அப்படி இல்லாட்டி நீங்கள் மினிமமாக ஒரு 4 hours ஆகுது இதை மேரினேஷன் போட்டதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். ஸோ அந்த மசாலா நம்ம போட போகிறது உள்ளே இறங்குறதுக்காக இந்த மாதிரி கேஷஸ் கொடுத்துடலாம். இது ரொம்ப முக்கியம். ஸோ நம்ம கேஷஸ் கொடுத்த சிக்கனை ஒரு பக்கம் இப்போ சைடில் வச்சிடலாம். ஃபஸ்ட்டு மேரினேஷன். இந்த மேரினேஷனுக்கு தேவையான முக்கியமான மசாலா என்னன்னு சொல்லிடுறேன். இது என்னென்னா, இப்போ மல்லி, அதாவது வர மல்லி, அதாவது ஹோல் கொரியாண்டர் சீட்ஸ் இருக்கு இல்லையா, அது 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3 கேஷ்யூநட். இந்த கேஷ்யூநட் எதுக்குன்னா, இந்த மசாலாவை அந்த சிக்கனில் போய் பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் 3 நம்பர் கேஷ்யூநட். இது ஆப்ஷனல் தான். இது வைக்கலைன்னா பரவாயில்ல. இதுக்கு நம்ம இன்னொரு பைண்டிங் ஏஜென்ட்டும் சேர்க்க போகிறோம். என்னென்னா, அதாவது கடலை மாவு. ஸோ கேஷ்யூநட்டுங்கிறது ஆப்ஷனல் தான், ஆனால் ரெஸ்டாரண்ட்ஸில் சேர்ப்போம், அதனால் நான் வைக்கிறேன். தென் 2 ஏலக்காய், ஒரே ஒரு வரமிளகா மட்டும்தான். இப்போ இது எல்லாத்தையும் ட்ரையாக வறுத்துக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை பவுடர் ஆக்கிக்க போகிறோம். சும்மா இதில் எண்ணெயெல்லாம் நீங்கள் ஊற்ற வேணாம். நல்லா வறுத்துட்டு அந்த பொரியும் பார்த்தீங்களா, அப்போ உங்களுக்கு வாசமே தெரியும். அருமையான ஒரு வாசம் இருக்கும் இந்த மசாலா. இதை நம்ம அப்புறம் அரைக்க போகிறோம். பாருங்கள், செவந்திரிச்சு இந்த பொரியிற சத்தம் உங்களுக்கு வரும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கொஞ்சம் ஆற விட்டுட்டு அப்புறம் இதை பவுடரை அரைச்சிக்குவோம். இது ஆறுற கேப்பில் நமக்கு இன்னொரு விஷயம் அரைக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை நீங்கள் தனியாக இருந்தாலும் ஓகே, தனியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருந்தாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி பச்சை மிளகா பேஸ்ட்டும் இதுக்கு நமக்கு அரைக்கணும். ஏன்னா இந்த தாங்கடி கபாப் பொறுத்த வரையும் இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் முக்கியமான விஷயம். ஸோ நான் 5 சின்ன மிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 3 வச்சுக்கிட்டா போகிறோம். இதை தனியாக அரைச்சா மிக்சியில் அரைப்படாது. அதுக்காக நான் இஞ்சி பூண்டையும் இதிலே வச்சு அரைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் நிறையா பேருக்கு செய்யும் போது இந்த குவான்டிட்டி அப்படி டபுள் பண்ணிங்கன்னா தனியாக பச்சை மிளகா பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் தனியாகவும் நீங்கள் அரைச்சிக்கலாம். ஸோ இதை லேசாக தண்ணி விட்டு இப்போ ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்குவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலை மாவு இதில் சேர்க்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ இது கடலை மாவு நான் இப்போ நம்ம 2 முழு லெக் தான் எடுத்திருக்கோம். அதுக்கு நான் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த 2 டீஸ்பூன் கடலை மாவை பச்சையாக சேர்த்தோம்னா அது ஒரு ரா ஃப்ளேவர் வந்துடும் சிக்கனில். அதனால் இதை லேசாக இந்த நம்ம இது தாளித்ததும் இல்லையா, இதை ட்ரையாக வறுத்தோம் இல்லையா, அதே இதில் ஹீட்டில் இருக்கும் போதே இந்த கடலை மாவையும் வறுத்துக்கிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுக்குவோம். ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது 3ஐயும் அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு, நல்ல விழுதா. அடுத்தது இதுதான் நம்ம வறுத்து அரைச்ச மசாலா பவுட்ரு தாங்கடி கபாப்புக்கு. ஸோ இதுதான் முக்கியமான ஸ்பைஸு. இப்போ நமக்கு கெட்டி தயிர் இதுக்கு வேணும். நான் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்துருக்கிறேன். கெட்டி தயிர் ரொம்ப முக்கியம், புளிக்காத தயிர். இப்போ அதே மாதிரி நம்ம வறுத்த கடலை மாவு. இஞ்சி பூண்டு மெஷர்மெண்ட் சொல்லலன்னு நினைக்கிறேன். பூண்டு 3லேருந்து 4 பல், 1 இன்ச்சுக்கு இஞ்சி, 5 பச்சை மிளகா சின்னதாக இருந்தால். ஸோ இப்போ இதை சேர்த்துடலாம். தயிரை சேர்த்துடலாம். இது வெந்தய இலை, கசூர் மேத்தின்னு சொல்கிறது, ட்ரைடு இலை. இது கபாபுக்கு பொதுவாகவே போடும்போது அருமையான வாசத்தை கொடுக்கும். கடலை மாவு வறுத்தது,
வறுத்தனால அந்த கலர் பார்த்தீங்களா ப்ரௌனாக இருக்கும். இந்த மசாலா 1 2 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு அரைச்சது கொஞ்சம் மிஞ்சுது. இதை வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிக்கனில் உப்பு போட்டு நம்ம பிரைன் பண்ணியிருக்கிறோம். அதனால் உப்பு கொஞ்சம் சார்ந்திருக்கும். அப்போ இதில் போடும்போது கேர்ஃபுல்லாக போடணும். நான் கொஞ்சம் கம்மியாகவே போடுறேன். கரம் மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன் வாசத்துக்கு. இதுக்கு கொஞ்சம் ஒரு புளிப்புத்தன்மையை கொடுக்கணும். அதுக்காக சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். எலுமிச்சம்பழம் அரைப்பழம் புளிஞ்சிடலாம். இந்த எலுமிச்சம்பழம் புளிஞ்சாதான் இந்த மேரினேஷனே முழுமையடையும். ஸோ அதனால் கொட்டை இருந்தால் எடுத்துருங்க. நல்லா இந்த தயிரோட இந்த எல்லா மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவோம். பாருங்கள், இப்போ அருமையாக இந்த மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சிக்கன் லெக்கை அழகாக இதுக்குள்ளே போட்டு அப்படியே பிரட்டிடுவோம். நல்லா ரப் பண்ணி விடுங்க. இதை நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடுறேன். 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம இதை எப்படி குக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த மேரினேட்டட் சிக்கனில் நான் ஒரு விஷயம் மட்டும் ஆட் பண்ணலை. அதை இப்போ ஆட் பண்ணிடுறேன். 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் விட்டுட்டு சிக்கனை இந்த மசாலாவோட இன்னொரு தடவை ஒரு பிரட்டிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் இந்த மசாலாவை லேசாக நீங்கள் வாயில் வச்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் உங்களுக்கு உப்பு போதுமா அப்படிங்கிறது. தேவைன்னா இப்போ சேர்த்துக்கிட்டலாம். ஆயில் ஏன் இப்போ இதில் சேர்க்குறோம் அப்படின்னா, அப்போது அந்த டெண்டர்னஸ், அதாவது அந்த ஜூஸியாக சிக்கன் ட்ரை ஆகாமல், ஏன்னா நம்ம இப்போ ட்ரை குக்கிங் தானே இதை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த எண்ணெய் ஹெல்ப் பண்ணும். அதனால் இப்போ 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ நான் ஹாட் தவா வச்சுட்டேன். இதை இப்போ ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன் நான். நீங்களும் கேஸ்ட் அயன் அல்லது வீட்டில் இருக்கிற எந்த விதமான அகலமான தவாவாக எடுத்துக்கங்க. அப்படின்னா தான், ஏன்னா நம்ம முழு காலை குக் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் அகலமான தவாவாக இருந்தால் ஓகே, இரும்பு தவா. அதில் முதல்ல ஹீட் பண்ணிடுங்க. ஏன்னா டேரெக்டாக இந்த சிக்கனை அப்படியே ஹீட் ஆகாமல் வச்சிட்டிங்கன்னா ஒட்டிக்கிறோம் மசாலா. பிச்சுக்கக்கூடாது சிக்கன். அதனால தான் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக தவாவில் ஆயில் ஊற்றிக்கிங்க. ஃபஸ்ட்டு இதை நம்ம தவாவில் குக் பண்ணிக்கிற போகிறோம். முதல்ல இந்த சிக்கனை குக் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் சுற்றி ஆயிலோ பட்டர் இருந்தாலும் சரி, மெல்டட் பட்டர் இருந்தால் நீங்கள் மெல்டட் பட்டர் விடலாம். ஆயில் இருந்தாலும் சுற்றி விட்டுருங்க. ஸோ ஒரு மினிமமாக ஒரு 5 நிமிஷம் அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நீங்கள் கீழே இதெல்லாம் கொடுத்து எல்லாம் எடுக்க வேண்டாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சிக்கன் இப்போ எந்த லெவலில் இருக்குன்னு பார்ப்போம். சூப்பராக இருக்குது, அருமையான வாசமாக இருக்குது. அழகாக நான் சிக்கனை திருப்பி விட்டுறேன். மொத்தமாக 20லேருந்து 25 நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணணும். பாருங்க, அழகாக கலராக இருக்குது. மசாலாலாம் பெருசாக நம்ம கீழே போகலை. இதே மாதிரி நீங்கள் எந்த தவாவில் பண்ணிங்கனாலும் அழகாக வரும். அதை டிஸ்டர்ப் மட்டும் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் சூப்பராக குக் ஆகிருக்கு கீழே ஒரு சைடு. இதே மாதிரி இன்னொரு 10லேருந்து 12 நிமிஷம் மறுபடியும் மூடி போட்டுடலாம். ஆல்மோஸ்ட் இன்னொரு 15 நிமிஷம் விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், சூப்பராக குக் ஆகிருக்கு. லேசாக எடுத்து கொடுத்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடும் சிக்கன். இப்போவே ஒரு அருமையான அட்ராக்டிவ் கலர் வந்துருச்சு. ஆனால் இன்னும் கொஞ்சம் இதை அப்பீலிங் ஆக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஸ்டெப் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். பாருங்கள், அருமையாக இப்போ சிக்கன் குக் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரையும் அட்ராக்டிவ் கலரையும் எப்படி கொண்டு வர்றதுங்கிறதுக்கான அடுத்த ஸ்டெப்பு. நான் இதில் ஆல்மோஸ்ட் மொத்தமாக முதல்ல ஒரு 10 நிமிஷம், அப்புறம் திருப்பி விட்டோம். இப்போ அப்புறம் ஒரு 15 நிமிஷம், 25 நிமிஷம் சிம்லேயே மூடி போட்டு குக் பண்ணியிருக்கேன். அது முக்கியமான விஷயம். இப்போது அந்த தந்தூரிக்கு உண்டான வாசத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த ஸ்டெப்பு. இது என்னென்னா, ஒரு கிண்ணத்தை சின்னதாக உள்ளே வச்சுருங்க. நான் அது நல்லா ஒரு கறியை நல்லா தீயில வாட்டிட்டேன். பாருங்கள், தணலோடு அது இருக்குது. அதை இந்த சென்டர் ஆஃப் த தவாவில் வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ அதில் ஆயிலோ பட்டரோ கீயோ எது இருந்தாலும் சரி, அதை அது மேலே விட்டீங்க அப்படின்னா நல்லா புகை கிளம்பும். இப்போ இந்த புகையோட அப்படியே உள்ளே மூடிடுங்க. இப்போ சூப்பராக அந்த வாசம் அந்த சிக்கனில் அப்படியே பரவிடும். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுப்பு ஆஃபில் இருக்குது, அதை மறந்துட வேண்டாம். ஏன்னா நம்ம சிக்கன் குக் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவருக்காகத்தான் அந்த கறியை உள்ளே வச்சு மூடி இருக்கிறோம். இந்த டயத்தில் நீங்கள் குக் பண்ண வேண்டாம், அடுப்பு ஆஃபில் இருக்குது.
ஸோ மூடி போட்டு அந்த ஸ்மோக்கை நம்ம க்ரியேட் பண்ணுறோம். அவ்வளோ 2 மினிட்ஸ் ஆஃப் பண்ண அடுப்பில் இந்த ஸ்மோக்கை நல்லா க்ரியேட் பண்ணிடுறது. இப்போ நல்லா எனக்கே அந்த ஸ்மோக்கி வாசம் வருது. நீங்களும் அதை செய்யும் போது உங்களுக்கு அதை ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்த ஸ்டெப்பு நம்ம அதுக்கு ஸ்மோக்கி ஃப்ளேவர் கொடுத்தாச்சு. இப்போது இதுக்கு கொஞ்சம் அந்த கிரில் மார்க் வர்றதுக்காகவும் அந்த இன்னொரு அட்ராக்டிவ் கலரை கொண்டு வர்றதுக்காக இந்த ஸ்டெப்பு. இது நீங்கள் ஆப்ஷனல் தான், வேணா பண்ணலாம், இல்லைனா பண்ண தேவையில்லை. இப்போ இதுக்கு இது ஃபுல்கா போடுற மெட்டல் நெட். இது இல்லாதவங்க என்ன செய்யணும்னா இந்த பனியார ஊசியில் இந்த சிக்கனை கோர்த்துட்டு டைரக்ட் ஃப்ளேமில் நீங்கள் வாட்டும்போது இன்னும் கொஞ்சம் அதுக்கான அருமையான வாசம் வரும். இப்போ இதுக்கு நான் பட்டர் தடவிட்டேன் இந்த நெட்டில். இப்போ இந்த சிக்கனை அழகாக தூக்கி இதில் வச்சிடலாம். இப்போ இதில் பட்டர் பேஷ் பண்ண போகிறோம். ஸோ அருமையாக அந்த டெண்டர்னஸை இது ஹெல்ப் பண்ணும். சூப்பரான தாம்பி கபாப் ரெடி ஆயிடுச்சு. நான் அது பிடிக்க போகிறேன். தயவுசெய்து திட்டாதீங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இதே மாதிரி அருமையாக வரும். ஸோ 4 ஹவருக்கு முன்னாடி மேரினேட் பண்ணி வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மூடி போட்டு குக் பண்ண போகிறீங்க. அப்புறம் அதை மார்க் கொடுக்கறதுக்கு நம்ம அந்த கிரில்லை வச்சு குக் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த ஸ்மோக் ஃப்ளேவர் வர்றதுக்கு கறி வச்சு தந்தூர் அடுப்பில் எப்படி ஒரு சிக்கன் செய்வோமோ அதே மாதிரி கபாபை வீட்டிலே செஞ்சு பார்க்க போகிறீங்க. எப்படி வந்திருக்குங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. அது எனக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். பொதுவாகவே சமையல் நம்ம எவ்வளோ சிறப்பாக செஞ்சாலும் அன்பாக இருந்தால் மட்டும்தான் சமையல் ருசியாக வரும். ஸோ அதனால தான் நம்ம எல்லார் வீட்லேயுமே அம்மாவுடைய சமையல் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க அன்பாக சமைச்சு தருவாங்க. அதே போல் தான் நாமளும் எல்லாரும் அன்பாக இருப்போம், சிறப்பாக சமைப்போம், சந்தோஷமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். தேங்க்யூ.